பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்ற முழக்கத்துடன் மருதமலை அடிவாரத்தில் நாம் தமிழர் கட்சி வீர தமிழர் முன்னணி சார்பில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் வேண்டும் வேண்டும் தமிழில் குடமுழுக்கு வேண்டும், அன்னை தமிழ் இருக்க எதற்கு அடுத்த மொழி, தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் குடமுழுக்கு இல்லாமல் எதற்கு வேற்று மொழி, தேவாரம் திருவாசகம் பாடி தமிழில் வேள்வி நடத்தி தமிழில் குடமுழுக்கு நடத்தாமல் வேறு பிற மொழிகளில் குடமுழுக்கு செய்வது தமிழக அரசு தமிழர்களுக்கு இழைக்கும் தீங்காகும். நடத்திடு தமிழில் குடமுழுக்கு நடத்திடு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் உட்பட 50 பேர் மருதமலை பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு துண்டறிக்கை வழங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களை அருகில் உள்ள மண்டபத்திற்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் அங்கு வைத்தவர்களை தாக்கியதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் காவல்துறை தங்களை மிரட்டியதாகவும் அச்சுறுத்தியதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.